குழந்தைகளா, ஒரு அழகான கதை சொல்லட்டுமா? ஆமை அப்புவைப் பற்றி. அப்பு, ஒரு குட்டி ஆமை. அதற்கு உலகத்தைப் பார்க்க ரொம்ப ஆசை. ஒரு நாள் மழை பெய்து நின்ற பிறகு வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. அடடா, எவ்வளவு அழகு என்று அப்பு நினைத்தது. இந்த வானவில் எப்படி இருக்கும்? இதைத் தொட்டுப் பார்க்க முடியாதா என்று யோசித்தது. அப்புவுக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த வானவில்லின் மீது நடந்து சென்று அதன் வண்ணங்களைப் பார்க்க வேண்டும். அப்பு தன் குட்டி கால்களால் மெதுவாக நடக்க ஆரம்பித்தது. காடு, குளம், சிறிய மேடுகள் எல்லாவற்றையும் கடந்து சென்றது. கொஞ்சம் தூரம் நடந்ததும் அப்புக்கு கொஞ்சம் களைப்பாக இருந்தது. ஆனாலும் அதன் கண்ணில் வானவில்லின் கலர் கலர் நிறங்கள் தெரிந்ததால் ஆமை அப்பு உற்சாகமாக நடந்தது. மெல்ல மெல்ல அப்பு வானவில்லுக்கு அருகில் சென்றது. ஆனால் என்ன ஆச்சரியம்! வானவில் அப்புவை விட்டு தூரமாய்ப் போய்க் கொண்டே இருந்தது. அதைப் பிடிக்கவே முடியவில்லை. வானவில் ஒரு கனவு போல அதன் கைகளுக்கு எட்டவில்லை. அப்புக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பரவாயில்லை என்று அப்பு நினைத்தது. வானவில் என் கைகளுக்கு எட்டாவிட்டாலும் அதை நான் பார்த்து ரசித்தேன் அல்லவா? அது போதும். அப்பு அங்கேயே உட்கார்ந்து வானவில் மறைந்து போகும் வரை பார்த்து ரசித்தது. அப்புக்கு வானவில்லின் அழகை அருகிலிருந்து பார்க்க முடியாவிட்டாலும் அதைப் பார்க்கும்போது கிடைத்த சந்தோஷம் போதுமென்று தோன்றியது. குழந்தைகளா, அப்பு கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? சில விஷயங்கள் நம் கைகளுக்கு எட்டாவிட்டாலும் அவற்றை ரசிப்பதிலேயே ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கிறது. அப்பு சந்தோஷமாக தன் வீட்டிற்கு திரும்பியது. உங்களுக்கும் அப்படித்தான். சில நேரங்களில் நாம் நினைத்ததை அடைய முடியாவிட்டாலும் நாம் முயற்சி செய்ததும் அதைப் பார்த்து ரசித்ததும் போதும், இல்லையா? இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள்.